الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறைத்தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மாதங்களில் சிறந்த மாதமான முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். வருட ஆரம்பமாக நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்ற இந்த மாதத்தில் நாங்கள் சில ஞாபகமூட்டல்களை ஆரம்பமாகவே பதிவு செய்துவிட வேண்டும். ஏனெனில் நாங்கள் இதற்கு பிறகு செய்ய போகின்ற எந்த அமல்களும் அது எங்களுடைய அடிப்படையை உடைத்தறிது நாங்கள் செய்கின்ற பாவங்களின் அடிப்படைகளை எல்லாம் உடைத்தறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், இந்த மார்க்கம் ஒரு மனிதன் காண்கின்ற கனவை அது எப்படி அவனுக்கு நலவாக அமையுமா அல்லது அவனுக்கு கெடுதியாக அமையுமா என்பதை வைத்து மார்க்கம் எங்களுக்கு இரண்டாக பிரித்து காண்பிக்கின்றது. கனவுகளை இந்த மார்க்கம் எங்களுக்கு இரண்டாக பிரித்து காண்பிக்கின்றது. ஒன்று, நாங்கள் காண்கின்ற கனவுகள். நாங்கள் காண்கின்ற கனவுகளை இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று அர்ருயா அஸ்வாதிகா, நல்ல கனவுகள். நாங்கள் இரவில் தூங்குகின்ற பொழுது அல்லது காலை பொழுதில் ஃபஜ்ருடைய நேரம் கடந்து நாங்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு சற்று ஓய்வெடுப்பதற்காக வேண்டி சாய்கின்ற சந்தர்ப்பத்தில் நல்ல கனவுகள் நல்ல அறிகுறிகளாக எங்களுக்கு அது அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிறகு வஹீனுடைய அடிப்படை என்பது முடிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடன் பேசுவதாக இருந்தால் அவரோடு எப்படி பேசுவான் என்பதை சூரத்து ஷூராவின்
50வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் யாரோடாவது ஒருவரோடு பேச வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று அவர்களுக்கு ரசூல்மார்களை அனுப்பி பேசுவான், அல்லது ஹிஜாப் திரைக்கு அப்பால் இருந்து அவர்களோடு பேசுவான், அல்லது நல்ல கனவுகள் மூலம் பேசுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். ஒரு மனிதன் காண்கின்ற கனவு நல்ல கனவாக இருக்குமாக இருந்தால் அவனுக்கு தொழில் கிடைப்பதாக, அவனுக்கு குழந்தை கிடைப்பதாக, அவனுக்கு திருமணமாகுவதாக, அவன் உம்ராவை நிறைவேற்றுவதாக, அல்லது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக, தர்மம் செய்வதாக, அல்லது தானாக ஒருவர் முன்வந்து நான் இந்த பள்ளியை நானே கட்டித் தருகின்றேன் என்று ஒருவர் கனவு காண்கின்றார் என வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல கனவாக என்ன செய்யப்படும், கருதப்படும். அதே ஒருவரை கொலை செய்வதாக, அவருடைய தலை திடீரென கலண்டு அப்படியே விழுந்து உருண்டோடுவதாக, இப்படி பயங்கரமான கனவுகளை அவர் காண்பாராக இருந்தால் அர்-ருயா அல்-காதிபா என்று அதற்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை நீங்கள் பயங்கரமாக அசிங்கமாக காண்கின்ற கனவை யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது, அல்லாஹ்விடம் நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது முதலாவது வகை. இரண்டாவது வகைதான் நபிமார்கள் காண்கின்ற கனவு. நபிமார்கள் காண்கின்ற கனவு அனைத்தும் வஹி என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கனவு காண்பார்கள், நல்ல கனவுகள் காண்பார்கள். சஹாபாக்களிடம் அவற்றை பகிர்ந்து கொள்வார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், அஹ்ஸாப் யுத்தம் முடிந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் வந்ததன் பிறகு கனவு காண்கின்றார்கள். என்ன கனவு? அவர்கள் உம்ரா செய்வதாக கனவு காண்கின்றார்கள். காலையில் சஹாபாக்களிடம் சொல்கின்றார்கள், நான் உம்ரா செய்வதாக கனவு கண்டேன் என்ற போது சஹாபாக்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கின்ற கனவு வஹியாகும், வஹி என்பது உண்மையாகும். எல்லோரும் தயாராகுகின்றார்கள். எங்கு செல்ல? உம்ரா செய்வதற்காக வேண்டி. கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு பிறகு மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதன் பிறகு மீண்டும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு தயாராகுகின்றார்கள். எதன் அடிப்படையில்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவின் அடிப்படையில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கனவை எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், லக்கத் ஸதகல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். லததுகுலன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமினீன முஹல்லகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன். அல்லாஹ் நாடினால் நீங்கள் உங்களுடைய தலைகளை மலித்தவர்களாக, உங்களுடைய முடிகளை வெட்டியவர்களாக நீங்கள் இந்த ஹரத்துக்குள் நுழைவீர்கள் என்கின்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைப்படுத்தி சொன்னான் என்பதை பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவு என்பதை பார்க்கலாம். ஃபஜ்ர் தொழுது முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். சில நேரம் உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என கேட்பார்கள். கனவு கண்டவர்கள் கனவை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நல்ல கனவாக இருக்குமாக இருந்தால் அதற்குரிய தஅவீலை சொல்லுவார்கள், அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுவார்கள். கெட்ட கனவாக இருந்தால் யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது முடிந்ததும் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், உங்களில் யாராவது கனவு கண்டவர்கள் இருக்கின்றார்களா என்று. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இல்லையா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் நாங்கள் யாருமே கனவு காணவில்லை என்கின்றார்கள். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 1308வது செய்தியாகவும்
அதே போன்று 7047வது செய்தியாகவும் இதை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி ரஅய்துல் ஹுல்ம், நான் கனவு கண்டேன். ஆசானி ஆத்தின், என்னிடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள். ஃபஅஹதனி பியதி, என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு என்னை அப்படியே அழைத்து சென்றார்கள். இலல் அர்தில் முகத்தஸ், ஒரு பரந்த இடத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த இடத்தில் ஃபைதா ஃபீஹி ரஜுலுன், ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அருகாமையில் வரஜுலன் வாகிஃபன் அமாமஹு, அவருக்கு முன்னால் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய கையில் ஒரு கொளுக்கி இருக்கின்றது. இறைச்சிகளை கொழுவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற ஒரு கொளுக்கி என்ன செய்கின்றது இருக்கின்றது. அந்த கொளுக்கியை அவர் கையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற மனிதனுடைய வாயில் என்ன செய்கின்றார், அப்படியே போட்டு அதனை அப்படியே இழுத்தெடுக்கின்றார். இலா கஃபாஹு, அவருடைய பிடரி வரைக்கும் அப்படியே இழுத்தெடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது அதிர்ந்து போகின்றார்கள். சும்ம அஹ்ரஜஹு, பிறகு அந்த கொளுக்கியை வெளியில் எடுத்து அடுத்த புறத்தில் அவருடைய வாயினுடைய கொடுப்பில் போட்டு அப்படியே பிடரு வரைக்கும் இழுத்து செல்கின்றார். இவர் இழுத்து செல்கின்ற பொழுது வலது பக்கம் அவருடைய ஒரு பக்கம் இழுக்கப்பட்ட அந்த பகுதி சரியாகி விடுகின்றது. மீண்டும் அடுத்த பக்கத்தில் போட்டு அப்படியே இழுக்கின்றார். அடுத்த பகுதி சரியாகி விடுகின்றது. இப்படி மாறி மாறி நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மன் ஹாஉலா, யார் இவர்கள், ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என கேட்டபோது அந்த 2 பேரும் சொல்கின்றார்கள், இன்தலிக் முஹம்மது, இன்தலிக் முஹம்மதே, அவசரமாக சென்று விடுங்கள், இந்த இடத்தில் நிற்காதீர்கள், இன்தலிக் இன்தலிக், அவசரமாக செல்லுங்கள் என்கின்றார்கள். அவசரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்கின்றார்கள், நகர்ந்து வருகின்றார்கள். வந்தால் وفيه رجل مضطجع مستلقى قفاه, மல்லாந்து ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு அருகாமையில் ورجل في يده صخرة, ஒரு மனிதன் நிற்கின்றார். அவருடைய கையில் பெரியதொரு பாறாங்கல் இருக்கின்றது. அந்த பாறாங்கல்லை அந்த மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய தலையில் அப்படியே தூக்கி போடுகின்றார். அந்த தலை அப்படியே சுக்கு நூறாக போகின்றது. அவர் போட்ட அந்த வேகத்தில் கல் உருண்டோடுகின்றது. அந்த மனிதர் கல்லை புறக்குவதற்காக வேண்டி சென்று அந்த கல்லை புறக்கி கொண்டு வருகின்ற பொழுது யாருடைய தலையில் அந்த கல்லை போட்டாரோ அந்த மனிதனுடைய தலை சரியாகி விடுகின்றது. மீண்டும் என்ன செய்கின்றார், தூக்கி போடுகின்றார். கல் உருண்டோடுகின்றது. அவருடைய தலை அப்படியே சின்ன பின்னமாகின்றது. கல்லை எடுத்து வருகின்ற பொழுது மீண்டும் தலை சரியாகி விடுகின்றது. இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹாதா ரஜுல், இந்த மனிதன் யார், ஏன் இப்படி வேதனை என கேட்கின்ற பொழுது ஃபலம் யுஜிபு, அந்த 2 பேரும் அவர்களுக்கு விடையளிக்காமல் இன்தலிக் முஹம்மத், முஹம்மதே போங்கள் என்கின்றார்கள். அவசரமாக போங்கள் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக என்ன செய்கின்றார்கள், அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார்கள். நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஒரு குகை தெரிகின்றது. அந்த குகைக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த 2 மனிதர்களும் அழைத்து செல்கின்றார்கள். அங்கு பெரியதொரு அடுப்பு இருக்கின்றது. அந்த அடுப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய அடிப்பகுதி விசாலமானதாகவும் அதனுடைய வாய்ப்பகுதி ஒடுங்கியதாகவும் இருக்கின்றது. ஒரு குடத்தை போன்று மிகவும் பெரியதொரு தண்ணீர் இருக்கின்றது அந்த இடத்தில். அதனுடைய அடிப்பகுதியில் நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஃபஅத்கலனி ஃபீஹா, அந்த 2 மனிதர்களும் என்னை அந்த குடத்தினுள் எட்டி பார்க்க வைத்தார்கள். ஃபைதா ஃபீஹா உனாசுன் உராத், அதில் ஆடைகள் அற்ற ஆண்களும் பெண்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் அதற்கு கீழே மூட்டப்படுகின்ற நெருப்பில் அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படியே உயர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய அடிப்பகுதியில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் அப்படியே கூச்சலிட்டு ஊ ஊ என்று கத்தி கூச்சலிட்டு அப்படியே அந்த குடத்தினுடைய மேற்பகுதிக்கு வருவார்கள். அதனுடைய வாய்ப்பகுதிக்கு வந்து வெளியேறுவதற்கு நினைப்பார்கள். ஆனால் அவர்களால் வெளியேற முடியாமல் அந்த நெருப்பு அப்படியே கீழே பணிந்து வருகின்ற பொழுது மீண்டும் அவர்கள் கீழே வந்து விடுவார்கள். மீண்டும் அது உஷ்ணமாகி அப்படியே கொதித்து வருகின்ற பொழுது மீண்டும் அவர்கள் ஓலமிடுவார்கள். அந்த ஓலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கத்துகின்ற கத்தை வர்ணிக்க முடியாது என்னுடைய உறவுகளே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே கேட்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹாஉலா, யார் அவர்கள், ஏன் இந்த வேதனை என கேட்கப்படுகின்ற பொழுது ஃபலம் யுஜிபுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வந்த இரண்டு பேரும் பதிலளிக்காமல், இன்தலிக் முஹம்மதே, இந்த இடத்தில் நின்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது, அவசரமாக செல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை தாண்டி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது இரத்தத்திலான ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதியில் ஒரு மனிதன் நீந்திக் கொண்டு இருக்கின்றான். அந்த ஆற்றினுடைய கரையோரம் ஒரு மனிதன் கற்களை குவியலாக வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதியில் இருந்து அந்த மனிதன் கரையோரத்துக்கு நீந்தி வருகின்ற பொழுது அந்த கல்லை எடுத்து அவனுடைய வாயில் ஓங்கி என்ன செய்கின்றார், கரையில் நிற்கின்றவர் அடிக்கின்றார். அடிக்கின்ற வேகத்தில் அவர் எந்த இடத்தில் இருந்து நீந்த ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு அப்படியே பின்வாங்கப்படுகின்றார். மீண்டும் அவர் நீந்தி வருவார். வருகின்ற பொழுது மீண்டும் கரையில் நிற்கின்ற மனிதர் அந்த கல்லை எடுத்து அவருடைய வாயிலேயே அடிப்பார். இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது. கடும் வேதனை. அவருக்கு அடிக்கின்ற அடியில் அவருடைய உடம்பில் இருந்து இரத்தம் அப்படியே பீரிட்டு ஓடுகின்றது. அந்த இரத்தம் தான் அங்கு ஆறாக என்ன செய்கின்றது, காட்சி அளிக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த மனிதன் என கேட்கின்ற பொழுது ஃபலம் யுஜிப, அவர்களுக்கு அந்த வந்த இரண்டு பேரும் பதிலளிக்கவே இல்லை. முஹம்மதே, அவசரமாக சென்று விடுங்கள் என்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவசரமாக என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். ஹத்தா ஜாஉ இலா ரௌதா ஹலரா, பச்சை பசேலென இருக்கின்ற ஒரு இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை சொல்கின்ற பொழுது, நீங்கள் பூக்கள் மலருகின்ற அந்த நாட்களை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற இடமாக அது இருந்தது. வஃபீஹி ஷஜரத்துன் அதீமா, அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். ஃபகதர்ரபது இலைஹி, அவருக்கு அருகாமையில் நான் சென்றேன். அவருடைய உயரம் என்னால் கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் உயரமாக இருந்தது. அவர் உயரமாக இருந்ததன் காரணமாக அவருடைய முகத்தை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவரை சூழ சிறுவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு முன்னிலையில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் இன்னொரு மனிதர் இருந்து கொண்டிருந்தார். வஷேகுன் வஜ்ஹுஹு கபீஹ், அவருடைய முகத்தை பார்த்தால் அவ்வளவு பயம் வரும். அப்படி ஆக்ரோஷமான மிகவும் பயங்கரமான தோற்றமுடைய மனிதர் ஒருவர் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அவருடைய கையில் நெருப்பு இருந்தது. அந்த நெருப்பை அப்படியே மூட்டிக்கொண்டே இருந்தார். அந்த இரண்டு பேரும் என்ன செய்தார்கள், என்னை ஒரு மரத்திலே ஏற்றினார்கள். அந்த மரத்திலே நான் ஏறினேன். ஒரு அழகான ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையில் என்னை அவர்கள் நுழைவித்தார்கள். அந்த மாளிகையில் நுழைந்து நான்
எட்டி பார்த்தேன். ஃபைதா ஃபீஹி, அதிலே ஃபைதா ஃபீஹா ஷேகுன், அதில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் பெண்களும் சிறுவர்களும் இருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். சும்ம அதகல்தனி இல தாரில் உஹ்ரா, பிறகு இன்னொரு மரத்தில் ஏற்றி இன்னொரு இடத்தை எனக்கு காண்பித்தார்கள். ஃபைதா ஃபீஹா ஷேகுன் வ ஷபாப், அதில் வயோதிபர்களும் இளைஞர்களும் மாத்திரம் இருந்தார்கள். அந்த இடத்தில் இருந்து நான் திரும்பி பார்த்த பொழுது சில மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர்களுடைய ஒரு பகுதி மிகவும் அழகான பகுதியாக இருந்தது, இன்னொரு பகுதி மிகவும் அசிங்கமான நெருப்பினால் சுடப்பட்டதாக அவர்களுடைய ஒரு பகுதி காட்சி அளித்தது. அந்த மனிதர்கள் எல்லோரும் அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றில் அப்படியே இறங்கி குளித்தார்கள். அவர்கள் குளித்து விட்டு அந்த ஆற்றில் இருந்து அவர்கள் வெளியில் வருகின்ற பொழுது அவர்களுடைய உடம்பு பளபளத்ததாக அப்படியே மாறியது. அதே இடத்தில் இருந்து நான் திரும்பி பார்த்தேன், இன்னொரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையை பார்க்கின்ற பொழுது என்னை ஆச்சரியம் ஊட்டியது. அதனுடைய கற்கள் தங்கத்திலான வெள்ளியிலானதாகவும் இருந்தது. ஒன்றோடு ஒன்று அடுக்கப்பட்டு அந்த மாளிகை அழகாக கட்டப்பட்டிருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அந்த இரண்டு மனிதர்களிடமும் கேட்கின்றார்கள், இவ்வளவு தூரம் என்னை அழைத்து வந்திருக்கின்றீர்கள், ஆனால் நான் கேட்ட கேள்விகள் எந்த ஒன்றுக்கும் நீங்கள் பதிலளிக்கவில்லை. யார் அவர்கள், ஏன் அவர்களுக்கு இந்த வேதனை என கேட்கின்ற பொழுது அந்த இரண்டு மனிதர்களும் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். எப்படி ஆரம்பிக்கின்றார்கள் என்று தெரியுமா? முஹம்மதே, உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எப்படியெல்லாம் தண்டனையை அனுபவிக்க இருக்கின்றார்கள், அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை தான் இது என்பதை உங்கள் மூலம் அந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டியே இது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது என்று அந்த இரண்டு மலக்குமார்களும் வந்த இரண்டு மனிதர்களும் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களாக கேட்டு வருகின்ற பொழுது அந்த இரண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள்? ஒவ்வொரு மனிதர்களாக சொல்லி வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவில் யார் அந்த மனிதர்கள், ஏன் அந்த வேதனை என்பதை பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, அந்த இரண்டு மனிதர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களாக அவர்கள் கண்ட அந்த காட்சிகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். ஃபஅம்மர் ரஜுல் அவ்வல், முதலாவது மனிதன், அவரை நீங்கள் கண்டீர்கள். அவர்களுடைய கொடுப்பு பகுதி கொழுக்கியினால் அப்படியே இழுக்கப்பட்டு அவருடைய பிடரி வரைக்கும் கொண்டு வரப்பட்டதை கண்டீர்கள். இந்த மனிதர் தான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கின்ற செய்திகளை யுஹத்திது பில் கதிப், பொய்யாகவே அவர் பரப்புவார். அவரிடம் ஒரு செய்தி வந்து விட்டது என்று சொன்னால் அந்த செய்தியினுடைய யதார்த்தத்தை அவர் அறிந்து கொள்ள மாட்டார். கிடைத்த உடனேயே அந்த செய்தி உண்மைதானா பொய்தானா என்று எல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே பரப்பி விடுவார். சுப்ஹானல்லாஹ். இன்று நடக்கின்றதா இல்லையா? எங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்து விட்டது என்று சொன்னால், யாரையாவது பற்றி ஒரு செய்தி வந்து விட்டது என்று சொன்னால் உடனே பரப்பி விடுவது, அதனுடைய யதார்த்தம் அறிவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் மிக தெளிவாக இதனை சொல்லிவிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையன்,
உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி கொண்டு வரப்படுமாக இருந்தால் அந்த செய்தியினுடைய யதார்த்தத்தை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அதனை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அது ஒருவருடைய மானமாக இருந்தால் மறைக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யனுக்கு உதாரணத்தை சொல்கின்ற பொழுது கஃபா பில் மர்இ கதிபன் லிகுல்லி மா சமிஅ, ஒரு மனிதன் கேட்பதையெல்லாம் சொல்வானாக இருந்தால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதாகும். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன் என்று அப்படியே அடுக்கிக் கொண்டே போவானாக இருந்தால் இவன் பொய்யன் என்பதற்கு அது போதுமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் பொய்யை பரப்புவர்களுக்குரிய தண்டனை என்னவென்று தெரியுமா? அவர்களுடைய கொடுப்புகள் என்ன செய்யப்படும்? கிழிக்கப்படும். எப்படி? கொழுக்கியினால் அப்படியே அவர்களுடைய கொடுப்பில் போட்டு அவர்களுடைய பிடரி வரைக்கும் அப்படியே இழுக்கப்படும். ஏன்? நீங்கள் இந்த உலகத்தில் பொய்யை பரப்பினீர்கள் என்பதற்காக வேண்டி என்று முதலாவது மனிதனை சொல்கின்றார்கள். இரண்டாவதாக சொல்கின்றார்கள் இரண்டாவது மனிதர் தான் அவருடைய தலை பாறாங்கல்லினால் போட்டு உடைக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டது. அந்த மனிதர் யார் என்று தெரியுமா? அல்லது யஹுதுல் குர்ஆன், குர்ஆனை படித்திருப்பார், ஆனால் அதனை செயற்படுத்தியிருக்க மாட்டார். முதலாவது. இரண்டாவது, தொழுகையினுடைய நேரம் வந்தும் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார். எனக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் வயது இருக்கின்றது, நான் இப்பொழுதுதான் 10 வயதை அடைந்திருக்கின்றேன், 15 வயதை அடைந்திருக்கின்றேன், ஜும்மா மாத்திரம்தான் எனக்கு கடமை, வேறு வக்துகள் எனக்கு கடமை அல்ல, எனக்கு இன்னும் 30 வயதை தாண்டவில்லை, இப்பொழுதுதான் 45வது வயதை எட்டி இருக்கின்றேன், இன்னும் எனக்கு கூன் விழவில்லை, நான் முதுமை அடையவில்லை, எனக்கு பேரப்பிள்ளைகள் இன்னும் வரவில்லை, இன்னும் 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 என்று யாரெல்லாம் தாமதமாக்குகின்றார்களோ, யாரெல்லாம் தொழுகையை விடுகின்றார்களோ அவர்களுடைய தலைகள் இந்த பெரிய பாறாங்கல்லினால் உடைக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சும்மா வேதனை அல்ல உறவுகளே, கடும் வேதனை. நீங்கள் சுக்குநூறாக்கப்பட்டு மீண்டும் ஒட்டப்பட்டு மீண்டும் சுக்குநூறாக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் சரியாக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். யார் கடமையான 5 வக்து தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்பதை அந்த 2 பேரும் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள் அம்ம ரஜுலுல்லதி யஸ்பஹு ஃபின் நஹர், அந்த நதியில் நீந்திக் கொண்டிருந்த மனிதர்கள் யார் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வட்டியை சுவைத்து சுவைத்து அனுபவித்தவர். வட்டி என்று தெரிந்தும் என்னால் விடுபட முடியாமல் இருக்கின்றது, நான் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற பல காரணங்களை சொல்லி நான் வட்டியில் தான் இருப்பேன் என்று இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்குரிய தண்டனை அதுதான். அவர்களுடைய வாயிலே அந்த கல் அடிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கண்ணூடாக கண்டதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். வட்டியிலிருந்து யார் இன்னும் விடுபடவில்லையோ அவர்களுடைய தண்டனை இதுவாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள் ஃபஅம்ம ரஜுல் அல்லதி தவீல், நான் நெருப்பு மூட்டப்பட்ட அந்த குடம் போன்ற ஒரு இடத்தில் ஆடைகளற்ற ஆண்களையும் பெண்களையும் கண்டேன். ஹுமுஸ்ஸுனாத், அவர்கள்தான் விபச்சாரம் செய்தவர்கள், அவர்கள்தான் விபச்சாரம் செய்வதற்கும் விபச்சாரத்தில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா தக்ரபுஸ் ஸினா, ஸினாவின் பக்கமும் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்கிறார். இன்று நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய சிறுவர்களில் இருந்து
முதியவர்கள் வரைக்கும் இந்த ஜினாவில் இருந்து விடுபட முடியாமல் தத்தளிக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அண்மையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னால் ஒரு பிரபல்யமான பாடசாலையில் 5ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களிடம் இருந்து சில ஆபாச காட்சிகள் ஒரு அதிபரினால் எடுக்கப்பட்ட செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஸ்காலர்ஷிப் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய உறவுகளே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தைகளை யார் பராமரிக்காமல், இந்த குழந்தைகளை கண்காணிக்காமல், இந்த குழந்தைகளுடைய பாட்டிலே விட்டுவிடுகின்றார்களோ அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அவர்கள் சுதந்திரமானவர்கள், அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பாவம் செய்வதற்கு துணையாக இருக்கின்ற பெற்றோர்களே, உறவுகளே, சகோதரர்களே, நீங்கள் இந்த கூஜாவில், இந்த குடத்தில் போட்டு அவிக்கப்பட வேண்டுமா? அந்த நரகத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் போட்டு அவிக்க வேண்டுமா? அப்படியாக இருந்தால் இந்த ஜினாவின்பால் நீங்களும் சென்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுங்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிக்கின்ற உஷ்ணம், அந்த நெருப்பு கொதிக்கின்ற பொழுது அதனுடைய வாய்ப்பகுதி வரைக்கும் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் மிக கடினமாக இருக்கும் உறவுகளே, அஜீரணிக்க முடியாத மிகவும் கொடூரமான தண்டனை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அடுத்த மனிதனை பற்றி சொன்னார்கள். நான் பச்சை பசேலென இடத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் கண்ட மனிதர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அவர்களை சூழ இருந்த சிறுவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்திலேயே மரணித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சூழ உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு முன்னால் நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்த மனிதர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நரகத்துக்கு பொறுப்பானவர்கள். அவர்கள் நரகத்தினுடைய நெருப்பு அணைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நரகத்தினுடைய நெருப்பை மூட்டிக்கொண்டே இருந்தார்கள். நான் ஒரு மரத்தில் ஏற்றப்பட்டு அங்கு முதலாவது ஒரு மாளிகையை கண்டேன் அல்லவா, அந்த மாளிகை தான் ஆம்மத்துல் மூமினீன், மூமின்கள் எல்லோரும் இருக்கின்ற இடம். இரண்டாவதாக நான் கண்ட அந்த மாளிகை, அதில் சுஹதாக்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அதனை மிகவும் அழகானதாக ஆக்கி கொடுத்திருந்தான் என்று விட்டு அந்த நதியில் குளித்தவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வால் மன்னிப்பு வழங்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று அந்த நஹ்ருல் ஹயா என்கின்ற அந்த நதியிலே அவர்கள் குளித்து அதிலிருந்து பரிசுத்தமானவர்களாக அவர்கள் வெளியேறினார்கள் என்று அந்த 2 மலக்குமார்களும் அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஜிப்ரீல் வஹாதா மீகாயில், முஹம்மதே நான் தான் ஜிப்ரீல், இதோ இவர்தான் மீகாயில், இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் என்றார்கள். ஃபைதா ரஃபஅது, நான் என்னுடைய தலையை உயர்த்தினேன், வானத்தை நோக்கி பார்த்தேன். ஃபைதா ஃபீஹி ஸஹாபுன், அங்கு மேகங்களால் சூழப்பட்டதாக அழகானதொரு மாளிகை இருந்தது. உடனே அந்த 2 பேரும் சொன்னார்கள், முஹம்மதே ஹாதா ஹுவ ஜன்னத்து அத்ன், இதுதான் ஜன்னத்து அத்ன், அத்ன் என்கின்ற சொர்க்கம், இதில் தான் நீங்கள் ஓய்வு பெற போகின்றீர்கள் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உத்ருகுனி அன் அத்குல ஃபீஹா, என்னை விட்டுவிடுங்கள், இந்த மாளிகைக்குள் நான் சென்று உட்கார்ந்து கொள்ள போகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து சொன்னார்கள், ஃபஇன்ன அலைக்கல் உமர், முஹம்மதே இன்னும் காலம் இருக்கின்றது,
இந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது. அந்த காலம் வந்ததன் பிறகு நீங்கள் ஓய்வு பெறுகின்ற இந்த மாளிகைக்குள் நீங்கள் வருவீர்கள். சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதி இது முஹம்மதி, பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அங்கு நதிகள் ஓடிக்கொண்டிருந்தது, அழகான மரங்கள் இருந்தது. அதை தாண்டித்தான் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக வேண்டி சிதறத்தில் முன்தஹாவையும் தாண்டி சென்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை சொல்லுங்கள் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்தில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் உறவுகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான், காத்துக் கொண்டிருக்கின்றான். உறவுகளே, இந்த புனிதமான மாதத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய பாவங்களை களைவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் உறவுகளே. அந்த சொர்க்கத்தில் நானும் நீங்களும் உலாவர வேண்டும் உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அப்படியே வர்ணித்து சொல்கின்றார்கள். அங்கு நான் சென்றபோது தங்கத்திலான ஒரு மரம் இருந்தது. அதனுடைய அடிப்பகுதி அப்படியே தெளிவாக விளங்கியது. அதனுடைய அடிப்பகுதியில் இருந்து ஆறுகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஜ்மில் அதை அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றான். அந்த மரத்தை தங்கத்திலான வண்ணாத்தி பூச்சிகள் அப்படியே மூடிக்கொண்டது. சுப்ஹானல்லாஹ். யாருமே கண்டிராதது உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸ்ஃபுன் ஃபௌக வஸ்ஃப், வர்ணிக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்படியே அந்த வண்ணாத்தி பூச்சிகள் அந்த மரத்தை அப்படியே மூடிக்கொள்கின்றது. மீண்டும் அவை அப்படியே பறக்கின்ற பொழுது அந்த காட்சியை காண்கின்றவர்கள் எல்லாம் இன்பத்தினுடைய உச்சகட்டத்தில் இருப்பார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகானது ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.